கேண்டில் வெர்சஸ் பட்ஸ் கம்பேரிசன். இந்த ஒரு பட்ஸ் இந்த கேண்டிலை விட அதிக நேரம் எரியும் சொன்னா நம்புவீங்களா? சிரிப்பா இருக்குல்ல? வாங்க பார்க்கலாம். நிறைய பேர் பார்ட் 2 வீடியோ வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதனாலேயே என்னோட எஃபோர்ட் போட்டு கேண்டில் வெர்சஸ் பட்ஸோட லைஃப் டைமை ரிவீல் பண்ண போறேன். 1 வீக் முன்னாடி போன வீடியோல யூஸ் பண்ண அதே செட்டப் அப்படியே வச்சிருக்கேன். பட்ஸ் மட்டும் தான் மாத்திருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்க. எனக்குமே ஷாக்கிங்கான ரிசல்ட் தான் கிடைச்சது. பட்ஸையும் கேண்டிலையும் ஒரே டைம்ல எரிய வச்சுட்டு டைமர் ஆன் பண்ணிட்டேன். நானும் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எங்கேயுமே போகல. ஏன்னா ரிசல்ட் கரெக்டா சொல்லணும். நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். காத்தடிச்சு அணைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில இருக்கிறதுனால நம்ம சாப்பாடையும் வெளில போட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். Brother, it's not a joke, brother. It's not a joke. நாம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கூடவே இருந்த டைசனுக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். மெழுகுவத்தி உருகுனா எப்படி திரும்ப வராது, அதே போல டைம் போனாலும் திரும்ப வராதுங்க. அதனால எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அப்பப்ப நமக்கு பிடிச்சதை பண்ணிப்போமே. ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? காதல்ல விழுறதும் மெழுகுவத்தியை கையில பிடிச்சிட்டு இருக்கிறதும் ஒண்ணுதாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல நல்லா பிரகாசமா தான் எரியும், போக போக உருகி நம்ம கையே சுட்டுடுங்க. சண்டே ஒரு நாள் ஃபுல்லாவே இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காகவே போயிடுச்சுங்க. நீங்க கேட்டதுனால எஃபோர்ட் போட்டு கம்பேரிசன் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. ஸ்டார்டிங்ல கிளாஸை விட ஹைட்டா இருந்த மெழுகுவத்தி கொஞ்சம் கொஞ்சமா உருகி 1 மணி நேரம் 56 செகண்ட்ல அதோட லைஃப் முடிஞ்சிருச்சுங்க. 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப உள்ள எடுத்துட்டு போய் வைக்கலாம். எப்ப முடியுதுன்னு கடைசியில சொல்றேன். முடியலீங்க, செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்ல பட்ஸை எரிய வச்சதுக்கு அப்புறம் ஒரு சொட்டு ஆயில் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே இல்லை. நானும் முடியும்னு பாக்குறேன், கடைசி வரைக்கும் முடியவே இல்லை. ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டே தான் இருக்கு. இப்பவே எவ்வளவு நேரம் எரியுதுன்னு கடைசி வரைக்கும் பார்க்காததுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.